எங்கள் வீட்டில் இருக்கிற மூலிகைகளை வச்சு ஒரு ஹேர் பேக்கும் ஹேர் ஆயிலும் தயார் பண்ணியிருக்கேங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இன்னும் நான் எப்படி பெட்டராக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்க்குற எல்லா மூலிகைகளுமே எங்கள் வீட்டு தோட்டத்திலேயே நாங்கள் ஆர்கானிக்காக வளர்த்துறது தாங்க. நான் கொஞ்ச நாளாகவே கெமிக்கல் ஹேர் டை தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நாம் சாப்பிட்றது எல்லாமே ஆர்கானிக் தாங்க. ஆனால் இந்த ஹேருக்கு மட்டும் ஏன் நம்ம கெமிக்கலை யூஸ் பண்ணணும்? இனிமேல் நம்ம டை பக்கம் போக வேண்டாம், இந்த மூலிகைகளை மட்டுமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துருச்சுங்க. அதனால் இல்லாத செடிகளையுமே தேடி தேடி எல்லா செடிகளையுமே மேக்ஸிமம் நான் வாங்கி வச்சுருக்கேங்க. இந்த செடிகளெல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு என்கிட்ட இல்லாதது இன்னும் வேறு ஏதாவது இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்க, அதையும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் வாங்கி வச்சிடுறேங்க. இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன செடி நான் என்னென்ன எடுத்து இந்த ஹேர் ஆயிலுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேங்க, பாருங்க. கருவேப்பிலைங்க, செம்பருத்தி பூ இலை, மருதாணி, கரும்பூலா, கற்றாழை, வெற்றிலை, அருகம்புல், கேசவர்த்தினி, வெள்ளை கரிசலாங்கண்ணி, துளசி, கொய்யா இலை, ரோஸ்மேரி, வேப்பிலை, வெந்தயம், சின்ன வெங்காயம், அவுரி, முதியோர் கூந்தல், வெந்தயம், நெல்லி முள்ளி, ஆளி விதை, இதெல்லாம் நான் போட்டிருக்கேங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் நான் இன்னும் ட்ரீ ஆயில் மட்டும் அந்த செடி பிளான்ட்ஸ் மட்டும் போடலைங்க. அது நான் தேடிட்டு இருக்கேங்க. அது கிடைச்சிட்டா அதையும் வாங்கி நான் வச்சிருவாங்க. இது எல்லாத்தையுமே நான் மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கிட்டேங்க. அன்னைக்கு ஹேர் வாஷ் பண்ணலான் இருந்தேங்க. அதனால பாதி இதை நான் ஹேருக்கு அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிட்டேங்க. ஆனால் பண்ணோன்னா நல்லா இருந்ததுங்க. ஹேர் நல்லா ஷைனிங்காக இருந்தது. மீதி எல்லாமே நான் வடை தட்டி வச்சுக்கிட்டேங்க. வடை தட்டி நிழல்லையே காய வச்சுட்டேங்க. ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் மட்டும் வெயிலில் வச்சேங்க. மீதி டைம்லாம் வீட்லேயே நிழலில் தாங்க வச்சு காய வச்சேன். எங்கள் வீட்லேயே ஆர்கானிக் தேங்காய் எண்ணெய் இருக்குங்க. அந்த தேங்காய் எண்ணெய் கூடயே இந்த வடைகளையும் போட்டுவிட்டேங்க. ஒரு கண்ணாடி பவுலில் போட்டுவிட்டேன், கண்ணாடி பாட்டிலில். அது கொஞ்சம் அளவு கம்மியாக தாங்க போட்டேன். அது கூட நம்ம தோட்டத்திலே வெட்டி வேர் இருக்குங்க. வெட்டி வேரும் அப்புறம் கடையில் மட்டும் கருஞ்சீரகமும் வேம்பாலப்பட்டையும் வாங்கிக்கலான் இருக்கேங்க. அது இன்னும் நான் வாங்கினா அதையும் போட்டு ஊற வச்சுக்கலான் இருக்கேங்க. ஒரு 4-5 நாள் ஊற வச்சுட்டு இந்த ஆயிலை எடுத்து நான் டெய்லி ஹேருக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இருக்கேங்க. ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத நான் வரப்போகிற நாட்களில் சொல்கிறேங்க உங்களுக்கு. இந்த மூலிகைகளெல்லாம் காய வச்சு பவுடர் மாதிரி அரைச்சிக்கலாமா அப்படின்னு ஒரு ஐடியாவும் இருக்குங்க. அரைச்சி அதை நம்ம தயிர் கூட கலந்து கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேங்க. ஆனால் இதெல்லாம் நான் போட்டு ஆயிலில் போட்டு எண்ணெய் காய்ச்சினேன் அப்படின்னா எனக்கு முடிக்க செட் ஆகலைங்க. நிறைய ஹேர் லாஸ் தான் ஆகுது. அதுக்காக சரின்ட்டு இந்த ஐடியா பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்க? உங்கள் வீட்டிலே என்னென்ன செடிகள்லாம் இருக்குது? இந்த என்கிட்ட இருக்க செடிகளில் உங்ககிட்ட என்னென்ன செடிகள் இருக்குது? எப்படி பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு எல்லாமே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்க. வெளியில் ஆன்லைன்லாம் ஒரு லிட்டரு 2000-3000 இருக்குங்க. அதனால் நம்ம வீட்டில் நாமளே ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியாவில் தாங்க இது பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் என்ன தான் மேலே ஹேருக்கு அப்ளை பண்ணாலும் நம்ம உள்ளுக்குள்ளார எடுத்துக்கிற ஃபுட்டும் நல்ல ஃபுட்டாக எடுத்துக்கிட்டா தாங்க முடி வளரும். இதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாங்க. உங்களுடைய ஐடியாவையும் கருத்துக்களையும் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆனால் காய வைக்கும்போது நல்லா பெருசாக தாங்க காய வச்சோம். காஞ்சதுக்கப்புறம் நல்லா வெயிட் குறைஞ்சிருச்சு. கொஞ்சம் தாங்க ஆயில் விட்டு நான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம், வரப்போகிற டைமில் நிறையா கூட பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றிங்க.